ஹலோ சார், வெல்கம் சார். நீங்க என்ன சாப்பிடணும்னு விரும்புறீங்க? எங்களுக்கு உங்க கடையில அருமையான பர்கர் இருந்தா கொடுங்கோ, சாப்பிடுறோம். ஹாம்பர்கர், சீஸ் பர்கர், கேஷ்யூ பர்கர், பாயில்டு பர்கர், ஜம்போ பர்கர். ஷின்சான், இது எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போறேன்னு சொல்லியே, சும்மா மெனுவை படிச்சு பார்த்தேன். என்ன சார், வீட்ல வைஃப் இல்ல போல இருக்கு. பையனை கூட்டிட்டு வந்து பர்கர் சாப்பிடுறீங்க. பையனுக்கு பர்கர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, விடுங்க சார். வீட்ல அம்மா இல்லனா அப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் வருத்தப்பட எப்படி? என்ன அங்கிள், உங்க மண்டியில நூலை விட்டுருக்கீங்க? இன்னைக்கு கொடுக்க போற பயிற்சி எர்த்குவேக் பத்தியும் நெருப்பு பத்தியும் தான். இப்ப நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. பூகம்பம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? கொய்யோ முய்யோன்னு கத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பசங்களா? திரும்பி பார்க்காம ஓடணும். நான் சொல்றேன் மேடம். நீயே சொல்லு கசமா. டெஸ்க்கு கீழே மறைஞ்சு உட்காந்துக்கணும். கரெக்ட்டா சொன்ன. நான் ரெண்டுக்கு வருதா? பூகம்பம் வருதுன்னா உடனே போய் நம்ம டேபிள் கீழ ஒளிஞ்சிக்கணும். டேபிள் கீழ போனா பூகம்பம் வராதா மேடம்? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. தப்பா செய்ற. பயமா இருக்கு மேடம். பயப்படாத மசாவ், பூகம்பம்லாம் வரல. நம்ம ஷின்சான் தான் டேபிள் மேல நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எனக்கு உங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. வந்த கடைப்புல ரொம்ப பசிக்குது. நம்ம முதல்ல சாப்பிடலாமா? அந்த பக்கம் நல்ல பசுமையா இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சரியா சொன்னா. அது நல்ல இடமா தான் தெரியும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. ஆமா, என்னது இது? ஏம்பா, தலவக்காவை பார்த்தது இல்லையா? அது தலவக்காய் இல்ல ஷின்சான், அது டாட்போல். இது ஸ்வீட்டா காரமா? இல்லையா? இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது அழகு. ஐயோ பசங்களா, நான் சொல்றத கவனிங்க. ஒரு டாட்போல் பெருசா வளர்ந்தா என்னவா வளரும்னு சொல்லுங்க. ஐ டெல் மிஸ். சரி சரி, நீயே சொல்லு ஷின்சான். கவலை ஜாஸ்தி ஆகும். ஸ்கூல மாத்தணும். எல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மேலோட்டமா பார்க்காம ஆழமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஆமா, தெரிஞ்சுக்கணும்னா என்ன மேடம்? அப்போ ஒரு 10 அடி ஆழம் தொன்ன கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 அடி ஆழமா? அதெல்லாம் ஏன் தோன்ற ஷின்சான்? நல்ல வேளை நான் போய் எங்க வீட்டுல தோண்ட ஆரம்பிச்சிருப்பேன். நினைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். ஷிஃப்டிங் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். Thank you. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். சார், நீங்க கொஞ்சம் இந்த வேலையை பாக்குறீங்களா? கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இந்த வீட்டுக்கு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக ட்ரை பண்றீங்க. கிச்சனுக்கு தேவையான பொருள் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு. அப்புறம் இந்த பாக்ஸ்ல ஷின்சானும் புக்ஸும் இருக்கு. புக்ஸ் அப்புறம் ஷின்சான். பார்க்க கொஞ்சம் பழசா இருந்தாலும் வீடு நல்லா இருக்குல்ல? ஆமா, இந்த வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? ஆனா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மம்மி? இந்த செல்லம். அப்பா, இப்பதான் தாகம் அடங்கிச்சுப்பா. அத நீ குடிச்சிட்டியா? அத பாவக்காய் செடிக்கு கொண்டு போய் ஊத்திட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். இந்தா தண்ணிய குடி. வர்த்தா. இத நான் எவ்வளவு ஆசையா வளர்த்தேன். இந்த வேலையை யார் பண்ணிருப்பா? ஷின்சான்? நான் இல்லம்மா. ஷீரோ தான் இந்த செடிங்க கூட வாக்கிங் போறான்னு சொல்லிச்சுமா.
நான் அப்பவே சொன்ன வேண்டான்னு, இது கேட்கவே இல்லம்மா. பாருங்கம்மா எப்படி தள்ளி விட்டுச்சு. நீங்க இப்படியே முறைச்சீங்கன்னா நான் பேண்ட்லயே உச்சா போயிடுவேன். இருக்கா சம்மர் வெக்கேஷன்ல மேடம் சூடா இருக்கும் தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். சம்மர் வெக்கேஷன் இனியோட முடிய போகுது ஷின்சான். முடியறது ஆரம்பிக்கிறத பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. முதல்ல நீங்க எங்க போறீங்க அத முதல்ல சொல்லுங்க என்கிட்ட. நீங்க தனியாவா வந்திருக்க? அதான் நீங்க இருக்கீங்களே. என் லஞ்ச் பாக்ஸ பாருங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசுங்க. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு தெரியுமா? when I was in London நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, எங்க தாத்தா, கொள்ளு தாத்தா, அவருக்கு தாத்தா எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ எப்ப லண்டனுக்கு போயிருந்த கசாமா? சொல்லவே இல்ல. நிறுத்து, நீ ரொம்ப பேசுற. உன் குடும்பத்துல நடந்த ஹிஸ்டரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜியோகிராபி ஆஃப் த ஆக்சிடென்ட்லாம் பேசிட்டு இருந்த உன்னை அப்புறம் எவனும் மதிக்க மாட்டான். மறுபடியும் when I was in London ஆரம்பிச்சா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன வெளியாளா? நான் உங்க வீட்டு பையன் மாதிரி தானே. என் கடமை தானப்பா. பாத்தியா அவன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான்னு. என் பையன் முன்னாடியே என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்களேப்பா. அப்பவாவது உனக்கு அறிவு வரும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. நானும் எங்க அப்பாவோட இந்த நிலைமையை பார்த்து பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டா, அவன் முட்டாளா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். நான் அவரை விட நல்லவன் தெரியும்ல. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். பிரச்சனை இல்ல, அது எங்களுக்கு கொடுத்துருங்களேன். புதுசா லோன் போட்டு கார் வாங்க போறது இல்ல, இப்படி வாங்கினாதான் உண்டு. என்ன சொல்றீங்க? நீதான ட்ரெயின்ல என்ன டார்ச்சர் பண்ண குட்டி பிசாசு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இவன் என்னோட பையன் தான். பெரிய பிசாசு நீயா? ட்ரெயின்ல என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீ யாசுவோ தானே? ஹிரோஷி, கிளாஸ் யூனியனுக்கு பசங்க எல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சின்ன பசங்களை தானே கூட்டிட்டு வரக்கூடாது, அப்ப நான் வரலாம்ல. யாரு? அடடே, நீங்களா? உன்னோட பையனா ஹிரோஷி? அட இங்க பாருங்க, நான் பெரிய பணக்கார, என்கிட்ட நிறைய அதான் காசு யாரும் இருக்கு. திரும்பி பாக்கல, அப்புறம் என்ன? ஓ மன்னிச்சுக்கங்க, எனக்கு முக்கியமான டெலிபோன் வந்திருக்கு. என் பிசினஸ் விஷயமா பேசணும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஓகே, மன்னிச்சு. ரொம்ப பேசாதீங்க, லைன் கட் ஆயிட போகுது, சீக்கிரம். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. அடுத்த மாசம் நான் எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன். ஆமா, சொன்ன தேதியில கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன். மாப்பிளை வணக்கம்டா. மாப்பிள தேனியில இருந்து அருண் பேசுறேன். ஏடா